என் இதயத்தினிட பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே, விருச்சிகராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 சூப்பராக இருக்குங்க, பிரமாதமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்துல யார், தனஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? அப்படி எழுதிக்கோங்க, பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 7 கூடிய சுக்கிர பகவான் போட்டுக்கோங்க. அந்த பக்கம் அப்படிக்கா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் போட்டுக்கோங்க. 11 கூடிய புத பகவான் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே செவ்வாய் பகவான் ராசியாதிபதி, எல்லாருமே 2ஆம் இடத்துல இருக்காங்க. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். அந்த மாதிரி ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையும் பெறும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாயிடுதுங்க. வைஷாலி, உடம்புல காலைல எந்திரிச்ச உடனே என்னன்னே தெரியல, ஒரே டயர்டாக இருக்குது. உடனே ரீல்ஸ் பார்க்கும்போது எழுந்து வா அப்படி சொல்லும்போது நம்ம எந்திரிச்சு வேலை செய்யணும்னு தோணுது. அடுத்த 5ஆவது நிமிஷம் திரும்ப மைண்டு டயர்டாயிருது. இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மென்டல் பவர் என்ன சொல்கிறாங்களே, மென்டல் வெல்னஸ், அந்த மென்டல் வெல்னஸ் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஒரே டயர்டாகவே இருக்குது சார், ஏன்னே தெரியல டயர்டாகவே இருக்குது, அவர்களுக்கெல்லாம் சரியாயிடும். இந்த விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு ஒரு இன்னும் ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆவாங்க. என்னமோ தெரியும், ஒரே டாக்ஸிக் கம்பெனி சார், இந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா கூட இப்போ ஜாலியாக இருக்குது சார், ஆனால் இவனுங்களோடு இருந்து என் கேரக்டரே மாற்றிட்டானுங்க சார் இவனுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு சுதந்திரமான உணர்வை நீங்கள் உணர்வீர்கள். சரி, அதே மாதிரி இந்த செவ்வாய் தான் உச்சமாக போகிறார் 15ஆம் தேதி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ராசிநாதனே உச்சம் போது மனசுக்குள்ளே அப்படி காதல் இளமை எல்லாம் திரும்புகிறது. விருச்சிகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது நடக்குதோ இல்லையோ, இனிமேல் வாழ்க்கை ஒரே தூக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதனே உச்சம். அப்போ காலையில் எந்திரிக்கிறது தான், ஜிம்முக்கு போகிறது தான், அப்படி இதில் கட்டிங்லாம் பண்ணிக்கிறது தான், இளமை திரும்புதே தன்னா அப்படி மாதிரி ஜிம்முக்கெல்லாம் போகிறது. ஜிம்முக்கு போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு யார் சொன்னா? டிஷர்ட்டை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு அப்படி போகிறதுலே ஒரு இளமையாக உணர்றீங்க, உடம்பு ஒரு ஃப்ரெஷ்ஷாக உணர்றீங்க. அதுதான் எண்ணங்கள் மாறுகிறது வாழ்க்கையில், அது பிஸ்னஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யாரெல்லாம் எனர்ஜெட்டிக்காக காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்க, சில பேர்லாம் ஆஃபீஸுக்கே வரமாட்டேங்கிறான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்றதே ஒரு உலக அதிசயமாக வாழ்ந்துட்டு இருக்கான். சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டோம் சார் இவனுக்கு, இவன் வேலைக்கு வரும்போது கூட கரெக்டாக வந்துட்டு இருந்தான், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் போனவன் 1 மணி நேரம் தான் தரவனை பார்க்குது, டே அப்படி அதுக்கு காணாம போயிடுறான். அப்புறமா பார்த்தா ஈவினிங் டைம் சார், சாரி சார் மை ஷிஃப்ட் டைம் ஓவர் இருக்கிறான். அப்படி அந்த மாதிரி மனதின் நீளம் வாழ்வின் நீளம், மனசு ரெடியாக போகுதுங்க. 6 கோடியின் உச்சமாக போகிறார், 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாக